ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் ஸ்குவாட் கைஸ். நீ நம்ம போக்கிமான் ஃபயர் ரெட் பார்ட் 4 தான் பார்க்க 5 தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி கைஸ். இது சேஃபாக வெடிவிடிங்க, கையிலலாம் தூக்கி போடாதீங்க. நம்ம போய் இப்போ போர்ஷன் வாங்கிடலாம். ஆமாம், இப்போ ஒரு பேட்டில் வேறு போனோம். போர்ஷனு 2 நாங்கள் அந்த வீடியோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் கைஸ், அதை காமிக்கிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு வாங்க, நம்ம நிறையா போர்ஷன் வாங்கிட்டு போயிருக்கணும். ஐயோ மெசேஜே வருது, கண்டுக்காதீங்க. நம்ம போன பாட்டில் எஸ்எஸ் ஆனின்னு ஏதோ ஒரு டிக்கெட் வாங்கியிருப்போம்ல ஒருத்தர், அது இங்கே தான் போகணும். இவர்கிட்ட கொடுத்தோம்னா இதில் போகணும். இங்கே இந்த கப்பலில் தான் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த ரூம்குள்ளே இப்போ வந்தானே போய்க்குமா எடுத்துனோமா, நீங்கள் ஓரத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த குப்பை தொட்டியாக இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா பெரி கிடைக்கும். அந்த பெரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் உங்கள் போக்கிமானுக்கு போர்ஷனே இல்லாமல் எடுத்துக்கலாம். நாங்கள் எடுக்க மறந்துட்டேன். ஐயோ இந்த பேட்டில் வேறு கூப்பிட்றானே. இந்த பேட்டில் ஸ்கிப் பண்ண வேணாம், ஸ்கிப் பண்ண வேணாம். இருவாங்க பிக் 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 ஏன்னா இது சூப்பர் எஃபெக்டிவ் கைஸ். திருப்பி பிக்கு கொடு, பிக்கு பிக்கு பிக். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்மகிட்ட கொஞ்சம் பிக்காச்சுவை தாங்க லெவலில் போகணும். ஆமாம், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பிக்காச்சுவை இதில் போட போகிறேன், ஸ்டோரேஜில். ஏன்னு தெரியுமா, நம்ம ஈவியை தண்டர் ஈவியை மாற்றலான் இருக்கோம் கைஸ். பிக்காச்சு பாய். ஆனால் இப்போயே மாற்ற மாட்டோம் கைஸ். நம்ம ஸ்பேரோ 19 ஆயிடுச்சு. ஏதோ ப்ளசண்ட்டுனா ஏதோ ஒரு மூ கற்றுக்குச்சு. ஆமாம் கைஸ். ஓகே ஸ்பேரோ சொல்ல பேரெல்லாம் திருப்பி. ஆமாம், இந்த இடத்துக்கு வந்து தப்பு. சரி வாங்க கைஸ். இப்போ இங்கே போனீங்கன்னா பேகு ஃபஸ்ட்டு என்ன போர்ஷன் சரி ஸ்பேரோ கொடுத்துட்டு இப்போ பிக்காச்சுவை மாற்றணும் கைஸ். பிக்காச்சு ஏன்னா கேரி முதல்ல பிஜியோட தான் யூஸ் பண்ணுவார், அதனால நம்ம மாற்றி வச்சுக்குவோம். கேரியோட பேட்டில் கோ ஸ்பேரோ பிக்காச்சு. அங்கே என்ன பிஜியோட தண்டர் ஷாக் பண்ணி எப்படி இப்போ பேரலைஸ் ஆயிடுச்சு கைஸ். தண்டர் ஷாக் இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரே ஒரு அடி பூச்சி. அப்போ ஐயோ கைஸ், போர்ஷனை யூஸ் பண்ணிடுவோம். சூப்பர் போர்ஷனே யூஸ் பண்ணுவோம். என்ன போர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு சூப்பர் போர்ஷனே நாங்களாம் யூஸ் பண்ணுவோம். கைஸ் முடிச்சாச்சு கைஸ். ஆமாம், இன்னும் வந்து இருக்கும். ராட்டிகேட் வேறு இருக்குது. ராட்டிகேட்டுக்கு என்ன ஸ்பியரோ யூஸ் பண்ணுவோம். பிக் ராடிகேட்டா போச்சு கைஸ். ஹைப்பர் ஃபேங்குன்ற மூவ் பண்ணிடுச்சு. ஆடிஸ்க்கு ஸ்லீப் பவுடர் யூஸ் பண்ண ஆடிஸ் போனதில் மிஸ்டியை தோக்கடிக்கிறது தான் ரொம்ப யூஸ் ஆச்சு. தேங்க்யூ ஃபார் ஆடிஸ். ஆமாம் கைஸ். கைஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆமாம் கைஸ். சரி வாங்க, நம்ம இது ஆடிஸ் லெவலாக போயிடுச்சு. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு அவர் என்ன யூஸ் பண்ண போகிறாரு. இது கைஸ் ஸ்குடில் இல்லை இது பேர் வாட்டர்டெல்னு நினைக்கிறேன். வாட்டர். சரி வாங்க, பேர் மறந்துச்சு. சரி போ நீ. ஓகே இப்போ டிக்கு தொடர்ந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சார். ஓகே டிக்கு அப்பா யூஸ் ஆயிடுச்சு. ஐயோ எந்திரிச்சிருச்சே. விட்ரான்னு ஏதோ ஒரு டிஃபென்ஸ் மூவ் பண்ணுது. டிக்கு கைஸ். நம்ம தேர்டு நம்ம இப்போ முடிக்க போகிற ஜிம் பேட்ச் லீடருக்கு ரொம்ப வீக்னஸ் என்னென்னா கிரவுண்ட் டைப் தான். நம்ம அதனால் இதை தான் நீடோக்கிங்கை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுகிட்ட டிக்குன்ற மூவ் இருக்குது, அது ஈஸியாக முடியும். அடுத்த வீடியோவில் நீடோக்கிங்கை இன்னும் கொஞ்சம் லெவலப் பண்ணுறாங்க. ஆமாம் கைஸ், இந்த வீடியோலேயே லெவலப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போக்கிமான் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் எலக்ட்ரிக் ஜிம்னால். இன்னும் தூங்கிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு அடி டபுள் கிக் ஆகும். இன்னும் ஒரு அடி போச்சு கைஸ். முடிச்சு. ஐயோ போர்ஷன் அப்பா போர்ஷன் போட்டாச்சு. நம்ம தான் ஜெயிச்சிட்டோங்க. இன்னும் ஒரு போக்கிமான் இருக்கு. ஐயோ சைக்கிக் டைப் போன பேட்டில் ஆப்ராவாக இருக்கும். இப்போ முடிச்சாச்சு. இன்னும் ஒரு போக்கிமான் இருக்கு. நீடோக்கிங் வந்துருச்சு கைஸ். அந்த பைத்தியக்கார வந்துருச்சு கைஸ். பிக்காச்சு ஒன்னோட டர்ன் எப்படியோ முடிச்சு விட்டீங்க போங்க கைஸ். ஆமாம், பாய்சன் டிக்கு டிசேபிள். அப்போ முடிச்சாச்சு. அப்பா முடிச்சாச்சு கைஸ், முடிச்சாச்சு. ரிவைவல் கேரி வாஸ் டிஃபீட்டட். இப்போ நம்ம மேலே போனோம்னா கட்டுன்ற மூவ் தருவாங்க. ஒரு என்ன ஷிப்போட கேப்டன். எதுக்கு தரது? அது நம்ம யூஸ் பண்ண கைஸ். நம்ம இவருக்கு மசாஜ் பண்ணி விட்டு அவர் தருவார். ஹெச்எம் ஒன்று. இது ரொம்ப முக்கியமான ஹெச்எம்மு. ஏன்னா இதை வச்சு தான் நிறைய போட்டுடலாங்க. ஓகே வாங்க சேவை போட்டுருவோம். நான் பண்ண தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் நம்ம ஹீல் பண்ணிட்டு முடிச்சிடலான்னு நினச்சேன். பார்த்தா கப்பல் கிளம்பிடுச்சு கைஸ்.
அந்த தப்பை மட்டும் பண்ணிடுறாங்க. இதுதான் நாங்கள் சொன்ன பெரிய தப்பு. இந்த நாங்கள் ஹீல் பண்ணிக்கலாம் வந்து இப்போ சண்டை போடலான்னு நினச்சேன், உள்ளவே போட மாட்டாங்க, கப்பல் போயிடுச்சு. சரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருக்குது கைஸ். சரி வாங்க. இந்த தப்பை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க, போகும்போதே நிறைய போர்ஷன் வாங்கியிருக்கேன் கைஸ். பேட்டரி வெள்ளோ கைஸ். கைஸ் உங்களுக்காக சார்ஜ் போட்டு பண்ணுறோம், சார்ஜ் போடாமல் தான் பண்ணுறோம். ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு. இப்போ முன்னாடி வச்சுக்குவோம். இது சாரி கைஸ், கொஞ்சம் போர்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம், வாங்கிக்கிடுவோம். சரி போர்ஷன் யூஸ் பண்ணி வேறு என்ன பேரலைஸ் ஹீல் 2 வாங்கிக்குவோம். ஏன்னா ஷாக் பாட்டு கொஞ்சம் நிறையாவே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வெளியே வந்து பேக்கில் போய் வேணாம் கட்டுன்றமோ. ஆமாம் பேக்கில் போய் கட்டுன்றமோ போய் ஆடிஷ்க்கு தான் கொடுக்க போகிறோம். ஆடிஷ்க்கு எதுக்கு பதிலாக கொடுக்க போகிறேன்? ஆடிஷ்க்கு நான் இது பாய்சன் பவுடருக்கு பதிலாக கொடுக்கலாம். போட பாய்சன் பவுடர் தேவை. பாய்சன் பவுடர் கொடுத்தாச்சு கைஸ். நம்மகிட்ட தான் ஸ்லீப் பவுடர் இருக்குல்ல. ஆமாம்ல, அதுதான் கட்டு ஆடிஷ் கட்டு யூஸ் பண்ணு. ஆடிஷ்கா கைஸ் ஜிம் இந்த வாட்டி ஜிம்மை முடிக்கிறோம் கைஸ். ஐயோ அதை வேறு கண்டுபிடிக்கணுமே. இவன்ட்ட பேட்டில் போட்டு முடிச்சிருவோம். பேட்டில் கைஸ் நீடு கிங் ட்ராஷ்ன்ற ஏதோ ஒரு மூக்கு எடுத்துச்சு கரெக்டாக. கைஸ் 22 லெவல் ஆயிடுச்சு கைஸ். ஒரு லெவலை ஏற்றுனதை காமிக்கலை கைஸ், சாரி கைஸ். ட்ராஷன் நான் பீக்குன்னு பண்ணுறேன், அந்த பதிலாக மூக்கு வந்து முடிச்சிட்டேன். சரி இவர் கூட சண்டை போடுவோம் இருங்க. அவர் பார்க்க இந்த ஜிம்மோட இது மாதிரியே இல்லை. யாரும் வால்ட்ரு பவுட்டுன்னு எதோ யூஸ் பண்ணுறா. சரி அவரையும் முடிச்சாச்சு. சரி இவரையும் முடிப்போம் இருங்க. கேள்ட்டு பிள்ளை வாடா. இவரையும் முடிச்சாச்சு. அவ்வளோ 23 லெவல் கைஸ். நம்ம சின்ன கைஸ் ஏதோ போட்டிருக்காங்க கைஸுங்க. என்ன கைஸ் இப்போ தான் கைஸ் மட்டும் அதுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே வாங்க நம்ம போய் ஹீல் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ் நம்ம அப்படியே இதை போட்டுருவோம். ஓகே சரி வாங்க திரும்ப கட்டணு முடிச்சு உள்ளே போ. இன்னைக்கு எப்படியோ முடிச்சிடணும் கைஸ். இங்கே ஒரு பசில் இருக்குது. அந்த ஒரு லேசர் பீமை நீங்கள் தாண்டி போனோம்னா பசிலை முடிச்சுட்டு தான் போகணும். இது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு இந்த பசில். ஸ்விட்ச் ஒன்று ஆக்டிவேட் பண்ணியாச்சு, வேறு எதாக இருக்கும். போச்சு கைஸ் தப்பாக பண்ணிட்டோம். இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணால் தப்புன்னு கம்மி. அதாவது ஒன்று பக்கத்தில் இருக்குன்னு நினச்சேன், அங்கே போய் கிடக்கு. சரி விட்ருங்க, நம்ம திரும்ப முயற்சி பண்ணி பார்ப்போம். ஐயோ அது ரொம்ப நேரம் எடுத்துக்கு கைஸ். இந்த முயற்சி திருவனே ஆகும், முயன்றால் சாதிக்க முடியும். ஆன் ஆயிடுச்சு கைஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. ஒன்று இன்னொன்று ஐயோ ஷிட் ஒன்று இதாகிடுச்சு கைஸ். வேணாம் பாவம். ப்ளீஸ் டக்குன்னு ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் லைக் பண்ணாதான். ஆமாம் கைஸ் லைக் பண்ணாதான் தர முடியும். இவன்ட்ட போய் பேசினா ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி வாங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணுங்க, அப்போ தான் திறக்க முடியும். ஒரு ஸ்விட்ச் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ், ரெண்டாவது ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். கைஸ் நீங்கள் லைக் பண்ணனால திறந்துருச்சு கைஸ். தேங்க்யூ கைஸ். இவர் தான் ஜிம் லீடர். வாங்க ஜிம் லீடர் வாங்க சண்டை போடுவோம். 3 பொய்மான வால் பவர் மாதிரி இருக்குது கைஸ். டிக்குன்ற முதல் சூப்பர் எஃபெக்டிவ் கைஸ். சூப்பர் எஃபெக்டிவ் பிகாச்சு வச்சிருக்காரு கைஸ். நெக்ஸ்ட்டு ஆமாம் பிகாச்சு திரும்ப டிக்கு தான் போச்சு கைஸ். டபுள் டீம் பண்ணுதா கைஸ்? என்ன கைஸ் பச்சை கலரில் இருக்குது. ஐயோ டபுள் டீம் பண்ணி நம்ம ரெவன்ஸ் அட்டாக்கை மிஸ் பண்ண வைக்கிது கைஸ். ஒரு டபுள் கிக்காவது யூஸ் ஆக மாட்டேங்குது, எதுவுமே யூஸ் ஆக மாட்டேங்குது. டிக்கு இப்போயா யூஸ் பண்ணி ப்ளீஸ் திருப்பி டபுள் டீம் யூஸ் ஆயிடுச்சு கைஸ். அப்பா டிக்கு யூஸ் ஆயிடுச்சு கைஸ். சூப்பர் எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் ரைட் தான் கைஸ் விட்டுருக்கது பெரிய பலமானது. டிக்கு போச்சு கைஸ். இதுவும் டபுள் டீம் பண்ண வச்சிருச்சா. அப்பா யூஸ் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். இப்போ பரவாயில்ல 24 லெவலு. ஓகே வாங்க ஜெயிச்சாச்சு. நம்ம ஜிம்பு இது கொடுத்துட்டாரு கைஸ் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஷாக்னு ஏதோ ஒரு மூவ் வேறு கொடுத்துருக்காரு பவர்ஃபுல்லாக. சரி வாங்க கைஸ் இப்போ போய் ஹீல் பண்ணிட்டு வரலாம். ஆமாம் கைஸ். அதுக்குள்ளே செடி உழந்துருச்சா என்ன ஒரு பேட்டரி முடிக்கிறதுக்கு. ஆமாம் கைஸ். சரி வாங்க போய் என்ன இருக்கு என்ன இது கைஸ் அடுத்து என்ன போடலான்னு சொல்லுங்கள் கைஸ். அப்போ தான் ஆமாம் கைஸ். சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி சேவ் போட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஆமாம் கைஸ். என்னாச்சுன்னு தெரியல, எமுலேட்டருக்கு வேறு ஒரு மாதிரி ஹேங் ஆகுது கைஸ் எமுலேட்டர். சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.